இந்த காஜி நிக்சன் வினுஷா பத்தி கமெண்ட் அடிச்சான்ல, மோசமான கமெண்ட் ஒண்ணு. அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வினுஷா பத்தி மட்டும் கிடையாது. அது அப்படி பார்க்கவே கூடாது. இங்க இருக்கிற கமல் சார் வந்து உருட்டினார் இல்ல, ஆள் இல்ல, நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளியில இருந்த வினுஷா வந்து கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணிலாம் கேட்டிருந்தாங்க. அது அவருக்கு கேட்டாலும் கேட்காத மாதிரி நடிச்சாரு. இங்கே வெளியே இருக்கிற ரிவ்யூவர்ஸ், நாங்க குட்டி கமல் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கிறாங்களே, அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் பத்தி எப்படி அவங்க அர்ச்சனா பேசலாம், அதெல்லாம் தப்பு இல்லை, இதுல எல்லாம் சுயநலமா தான் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பிரதீப் பத்தி விசித்ரா பேசினதுக்கே நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, சுயநலமோ பொதுநலமோ பேச வேண்டிய விஷயத்த, மக்கள் எதிர்பார்த்த விஷயத்த அவங்க பேசிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இவங்க பாருங்க, கடைசி வரை தப்பு பண்ணால அவனை எப்படியெல்லாம் முட்டு கொடுத்து காப்பாத்துறாங்க பாருங்க. இங்க வினுஷா வந்து வெளியில டேக் பண்ணி கேட்டாலும் அதெல்லாம் பேசக்கூடாது, அர்ச்சனா நீங்க ஏன் பேசுறீங்க, நீங்க பேசாம உப்மாவே சாப்பிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாரு கமல் சார். ஏன் பேசின அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வினுஷா கிட்ட வந்து அர்ச்சனா வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் நீ வந்து ஸ்ட்ராங்கா கேட்கல, ஃபர்ஸ்ட் ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வினுஷா கேட்டா அவர் திட்டுவாரு, கேட்கலன்னா இப்ப வினுஷா வந்து திட்டுவாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, ஆரம்பத்தில் வரும்போது அவன் ரொம்ப பயந்துருந்தான், நான் முன்னாடியே சாரி கேட்டேன், அது வெளியே வரலையா அப்படின்னு தான் ஊட்டிட்டு இருந்தான். சரிடா ரொம்ப பயப்படாதடா, நீ வந்து இதுக்கப்புறம் கரெக்டா கேம் விளையாட ஆரம்பி, அதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டண்டா சக கண்டஸ்டன்ட்டுக்கு என்ன அறிவுரை சொல்லணுமோ அதை தான் அர்ச்சனா அப்ப சொன்னாங்க. அதுக்கப்புறமா இவன் வந்து மற்றவங்க எல்லாம் ஏதோ உத்தமா மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் நோண்டிட்டு இருந்தான்ல, அதுவும் அர்ச்சனாவை வந்து பீக்ல போய் நோண்டதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. டேய் நீ எல்லாம் உத்தமம் மாதிரி பேசிட்டு இருக்க, நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்பை பிராண்ட் பண்ணி அமிச்சதையும் சொன்னாங்க. அடுத்த நாள் விஷ்ணு அந்த காஜி கான்வர்சேஷன்ல பார்த்தீங்கன்னா அவன் திரும்பவும் கோவப்பட்டு அப்படியே அங்க போற மாதிரி சீன் போட்டதும், என்ன மற்றவங்க எல்லாம் மனசே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க சொன்னாங்க. உடனே பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து இவர் சூரி விருவை யாராவது பேசுனீங்கன்னா அப்படின்லாம் வந்து சொன்னாரு தம்பி. இங்க மன்னிப்பு கேட்கவே இல்லை, சரி கேட்டுருங்க நிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புக்காக கமல் சார் கேட்க சொன்னாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும், இங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டை பத்தி மட்டும் அவன் பேசல, அவன் வந்து கம்பேர் பண்றான் வினுஷா பூர்ணிமா, இதுல இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க பெஸ்ட் பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றான். அப்ப மத்தவங்க எல்லாருமே கோவப்பட்டு இருக்கணும், சம்பந்தப்பட்ட பூர்ணிமா அப்ப இருந்தாங்களா அப்ப அவங்க கோவப்பட்டு இருக்கணும் நியாயமா பார்த்தா. ஆனா அது மூளையை கழட்டி வச்சுட்டு அங்க போய் காஜி பண்ணிட்டு இல்ல கடைசி டைம்ல சுத்திட்டு இருந்தாங்க. தேங்க்யூன்னு வேற சொன்னாங்க அவங்க. அதுக்கெல்லாம் தூக்க மாட்டாங்க, அதுக்கு தான் நியாயமா உரிமை குரல தூக்கணும், அவன் மேலதான் தூக்கி இருக்கணும். ஆனா இவங்க தான் ஃபேக் அலிகேஷன் வச்சு உருட்டுறாட்கள்ல. கூட இருக்கிற மத்த பெண்களும் என்ன சொல்லியிருக்கணும் வந்து, ஏண்டா அந்த ரெண்டு பெண்களை இப்படி நீ கம்பேர் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா அப்ப எங்க எல்லாரையும் பத்தி இப்படிதானே நீ நினைச்சிட்டு இருப்ப, அவங்கள பத்தி பேசிட்ட எங்களை பத்தி பேசல அவ்வளவுதான், அப்ப நீ இதே நினைப்போட தானே இருக்க அப்படின்னு தானே அவனை லாக் பண்ணிருக்கணும், அவன்கிட்ட பேசியிருக்கணும், அவனுக்கு எதிராக உரிமை குரல தூக்கி இருக்கணும். அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இங்க இருந்தவங்கல மேக்சிமம் உருட்டுகள் தானே. இதுல வெளியே இருக்கிற அந்த புனித ஆத்மாக்கள் போல ரிவ்யூ பண்ற உருட்டுகள்லாம் உருட்டுனது என்ன, வினுஷாவை கேவலப்படுத்துறாங்க இவங்க. வினுஷாவை எப்படா கேவலப்படுத்த முடியும், எவன் கேவலமா பேசினானோ அவனை ஏன்டா அந்த மாதிரி பேசின அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது எப்படி வினுஷாவை கேவலப்படுத்துற மாதிரி ஆகும். இப்படியெல்லாம் உருட்டுனாங்கல்ல, இந்த உருட்டுக்கு அந்த காஜிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இப்பவும் வந்து என்ன சொல்லுவாங்க, இனி கமல் சார் வந்து அதை பத்தி பேச முடியாது, நேரடியா ஃபினாலே வீக் போறதுனால மறுபடியும் வினுஷாவை கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருட்டுகள் உருட்ட வருவாங்க. அந்த உருட்டுகள் கிட்ட சொல்லுங்க, யோ பேசுறதே வினுஷா தான் அப்படின்னு, ஏன்னா அது தெரியாம வந்து உருட்ட வருவாங்க. செகண்ட் ப்ரோமோலே பார்த்தோம்ல, தினேஷ் வந்து தம்பி ஃபோன் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு பண்ணா, ஆனா நான் பேசல, அதெல்லாம் ஷோல பேசிக்கலாம், எங்க தொலைச்சமோ அங்கதான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எங்க அவன் அப்படி பேசினாலும் அங்கேயே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா அங்க சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து அர்ச்சனாவை கொஸ்டின் பண்றாங்க, நீ வந்து உன் சுயநலத்துக்காக பேசின அப்படின்னு சொல்லிட்டு. அர்ச்சனா பாத்தீங்கன்னா கமல் அடிச்சு அடி இருக்குல்ல, உப்மா சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க எல்லோ கார்டு வெறுமனே எல்லோ கார்டுக்கு 2 நிமிஷம், ஆனா அந்த எபிசோட் ஃபுல்லா அடிச்சார்ல, பத்தாவதுக்கு அடுத்த எபிசோடு, அதுக்கு அடுத்த எபிசோட்ல கூட பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வேற. சோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல நான் வந்து அவன் என்ன கோவப்படுத்தினா அதனால அவனை கோவப்படுத்துறதுக்காக நான் அப்படி பண்ணிட்டேன், சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் நீ வந்து மன்னிச்சு விட்டே அவனை அப்படின்னா, ஆமா சக கண்டஸ்டண்டா வந்து வெளியே இருந்து பொதுவா வரும்போது என்ன சொல்லுவாங்க, சரிடா நடந்துருச்சு அடுத்து மூவ் ஆன் பண்றான், சாரி கேட்டுறா அப்படின்னு சொன்னா, நான் சாரி கேட்டேன்னா சரி ஓகே அடுத்து கேம் ஆடுறா அப்படின்னு சொன்னாங்க, கேம்ல ஃபோக்கஸ் பண்றான்னாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு, அந்த அனன்யாவும் அக்ஷயாவும் தான் வனிதா கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து இப்படி உருட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த வினுஷாவும் வேற மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கோவப்படுறாங்கல்ல வினுஷா, இப்ப இந்த வடிவேலு காமெடி ஒண்ணு இருக்குல்ல, அடிச்ச கைப்புள்ளிக்கே இப்படின்னா அடிவானம் உயிரோடு இருப்பான்ற அப்படின்னு, அந்த மாதிரி இங்க பேசின இவங்களுக்காக பேசின அர்ச்சனாவையே எதிர்த்து இவ்வளவு கேள்வி கேட்கிற வினுஷா நாளைக்கு நிக்சன் வந்ததும் பயங்கர ஃபயரா கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பை கலப்புறாங்க. ஆனா அப்படி ஒன்று நடக்கவே போறது இல்லை. அவன் வந்தவனா நேரா
அந்தர் பல்ட்டி அடிச்சு காலில் விழுவான், மன்னிச்சிரு வினுஷா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஓகேடா தம்பி, நான் போயிட்டு உன்னை அப்படியெல்லாம் நினைப்பேனாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதை அப்படியே ஊத்தி முட்டு போயிட போறாங்க. வேற ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஆனா இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை நல்லாவே தெரியுமா வினுஷாக்கு. இங்க தினேஷ் விஷ்ணு வந்து கேட்டிருக்கிற, அப்படி உங்க ஃப்ரெண்டு வந்து இருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அங்கதான் போனேன், எனக்கு அவளை தெரியும், ஆனா வந்து அவ்வளோலாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, அதனால தான் நான் எழுந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துருக்குறாங்க அர்ச்சனா. அதை கேட்டு அவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த புள்ளி கேங்கு, இன்னொரு பக்கம் வர்றவங்க சம்மந்தமே இல்லாம இப்படி குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு 2த்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அர்ச்சனா முடிக்கிறாங்க சொல்ல முடியாது. கரெக்டா இப்பயும் பாயிண்டடா அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பார்க்க நமக்கு தான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ராவே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதெல்லாம் லெஃப்ட்ல தட்டி விட்டு வந்துட்டே இருமா, இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு வெற்றிக்கு அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.